வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அக்டோபர் மாதத்திற்கான முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விருதுகள் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 2025 தமிழக அரசின் வைக்கம் விருதிற்கு தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் தேன்மொழி சவுந்தரராஜன். இப்போது வைக்கம் விருது அப்படிங்கிறது தமிழ்நாட்டை தவிர பிற இடங்களில் இருக்கிறவங்க, குறிப்பாக பிற மாநிலங்கள் அல்லது பிற நாடுகளில் இருக்கிறவங்க ஒடுக்கப்பட்டவங்களுக்காக போராடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த விருது வழங்குவாங்க. இந்த ஆண்டுக்கான விருது தேன்மொழி சவுந்தரராஜன் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. இவங்க அமெரிக்காவில் இருக்காங்க. ஈக்குவாலிட்டி லேப்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்துடைய நிறுவனர் தான் இவங்க. அந்த ஒரு நிறுவனத்தை அமைத்து இவங்க ஒடுக்கப்பட்டவங்களுடைய நலனுக்காக போராடிட்டு இருக்காங்க. அடுத்தது, எந்த ஆண்டு முதல் குழந்தைகளுக்கான புத்தகத்திற்கான புக்கர் பரிசு வழங்கப்படும்? இதற்கான ஆன்சர் 2027. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் புக்கர் பரிசு சிறந்த எழுத்தாளர்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. உலக அளவில் சிறந்த எழுத்தாளர்களுக்கு வழங்கப்படுற மிக உயரிய விருது புக்கர் பரிசு தான். அது இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பிடித்தமான புத்தகங்கள் எழுதுகிறவங்களுக்கும் கொடுக்குறாங்க. 8லிருந்து 12 வயது குழந்தைகளுக்கான புத்தகங்கள் எழுதுகிற எழுத்தாளர்களுக்கு இதை வழங்க போகிறாங்க 2027 ஆண்டிலிருந்து. அடுத்தது, பிரிட்டனின் அகாடமி புத்தக பரிசை வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் சுனில் அம்ரித். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் இந்தியாவை சேர்ந்தவர். த பேர்னிங் எர்த் அப்படிங்கிற புத்தகத்திற்காக இந்த விருது அவர் பெற்றிருக்காரு. அடுத்தது, IUCN கெண்டர் ஆர் மில்லர் விருது பெற்ற முதல் இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் சோனாலி கோஷ். இப்போது இவங்க காசிரங்கா தேசிய பூங்காவுடைய இயக்குனராக இருக்காங்க. இந்த கெண்டன் ஆர் மில்லன் விருது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, யார் ஒருத்தங்க தேசிய பூங்காவை மேம்படுத்துறதுக்கான சிறப்பான யோசனைகளை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த விருதை கொடுப்பாங்க. அடுத்தது, இந்தியாவின் உயரிய அறிவியல் விருதான விஞ்ஞான் ரத்னா விருது 2025 யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஜெயந்த் நார்லிக்கர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ராஷ்ட்ரிய விஞ்ஞான் புரஸ்கார். இப்போது நம்ம இந்தியாவில் எப்படி பத்ம விருதுகள் இருக்குது, ரொம்ப முக்கியமான விருதுகள், ரொம்ப உயரிய விருதுகள், அதே மாதிரி இந்த அறிவியல் துறையில் இந்த ராஷ்ட்ரிய விஞ்ஞான் புரஸ்கார் அப்படிங்கிற விருதுகள் இருக்குது. இதில் நமக்கு பாரத ரத்னா விருது இருக்குல்ல, அதே மாதிரி அறிவியலில் உயர்ந்த விருது விஞ்ஞான் ரத்னா விருது அப்படிங்கிறது. இந்த ஆண்டுக்கான விருது ஜெயந்த் விஷ்ணு நார்லிக்கர் அவர்களுக்கு அறிவித்திருக்காங்க. இவர் மறைந்த வானியற்பியல் அறிஞர். அப்புறம் விஞ்ஞான் ஸ்ரீ விருது இது 8 பேருக்கு அறிவித்திருக்காங்க. அப்புறம் விஞ்ஞான் யுவ விருது இது இளம் விஞ்ஞானிகளை கௌரவிக்கிற விதமாக வழங்குறாங்க. இதில் இளம் விஞ்ஞானிகள் அப்படின்னா 45 வயதுக்குட்பட்ட விஞ்ஞானிகளை தான் சொல்கிறாங்க. அப்புறம் விஞ்ஞான் குழு விருது இது பார்த்திங்கன்னா அரோமா மிஷன் அப்படிங்கிற இயக்கத்திற்காக வழங்கியிருக்காங்க. இது CSIR அமைப்பு கீழே இருக்கிறதா இந்த அரோமா மிஷன். இந்த அமைப்பு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜம்மு காஷ்மீரில் இந்த லாவெண்டர் பூக்கள் இருக்குல்ல, அதோடைய சாகுபடி ஊக்குவிக்கிறதுக்காக நிறைய முன்னெடுப்புகள் பண்ணியிருக்காங்க. அதை பாராட்டி தான் இந்த அமைப்பிற்கு இந்த விருது வழங்கியிருக்காங்க. இதை தவிர பார்த்திங்கன்னா மொத்தமாக 13 அறிவியல் தொடர்பான துறைகளில் இந்த விருதுகள் வழங்குறாங்க. இதை தவிர பார்த்திங்கன்னா தலப்பில் பிரதீப் இவருக்கு விஞ்ஞான் ஸ்ரீ விருது வழங்கியிருக்காங்க. இவர் சென்னை IITயுடைய பேராசிரியராக இருக்கார். அடுத்தது, மோகன சங்கர் சிவபிரகாசம், ஸ்வேதா பிரேம் அகர்வால் இவங்க 2 பேருக்கும் விஞ்ஞான யுவா விருது கொடுத்துருக்காங்க. இவங்க 2 பேரும் சென்னை IITயுடைய பேராசிரியர்கள். அடுத்தது, தமிழக உயிரியல் விஞ்ஞானியான கே தங்கராஜு இவர்களுக்கு விஞ்ஞான் ஸ்ரீ விருது வழங்கியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் தமிழ்நாடு எஸ்ஏ எக்ஸாமுக்கான புதிய டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நவம்பர் 3ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி இப்போ நடந்துட்டுருக்கு. நீங்கள் இதை நேரடியாக நம்ம இன்ஸ்டியூட்டில் எழுதலாம், அல்லது நீங்கள் ஆன்லைனில் கூட எழுதிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் TNPSC எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா TNPSC குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் கிளாஸ் இணைந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் நடத்துகிறோம். ஆன்லைன் கிளாஸும் நடக்கும், அதே மாதிரி ஆஃப்லைன் கிளாஸும் நடக்குது. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அல்லது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, இனி அப்பாயின்மெண்ட் நியமனங்கள் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட ஆணையத்தில் இடம்பெற்ற முதல் திருநங்கை உறுப்பினர் யார்? இதற்கான ஆன்சர் அக்கை பத்மசாலி. இப்போ பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் ஒரு ஆணையம் அமைத்திருக்காங்க. எதற்கான ஆணையம் அப்படின்னா, திருநங்கைகளுடைய உரிமைகளோட சம வாய்ப்பு மற்றும் பாதுகாப்புக்காக உச்சநீதிமன்றம் ஒரு ஆணையம் அமைத்திருக்காங்க. அதில் உறுப்பினராக ஒரு திருநங்கையை நியமனம் பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் அக்கை பத்மசாலி அப்படிங்கிறவங்க. அப்படி பார்க்கும்போது இதுவரைக்கும் எவ்வளவோ ஆணையங்களை உச்சநீதிமன்றம் அமைத்திருக்காங்க. அதில் முதல் முறையாக ஒரு திருநங்கையை உறுப்பினராக சேர்த்துருக்காங்க. ஓகே,
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் வந்து முழுமையாக பாருங்கள், ஓகேவா? இந்த வீடியோ வந்து முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து நான் ஃபுல்லும் பார்த்தேன் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்தது, உச்சநீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் சூரியகாந்த். இப்போ நம்ம இந்தியாவுடைய அடுத்த தலைமை நீதிபதி வந்து சூரியகாந்த் அப்படிங்கிறவர் தான். இப்போது தலைமை நீதிபதியாக இருக்கிறவர் BR கவாய் அப்படிங்கிறவர். அவர் இந்த ஆண்டு நவம்பர் 23ஆம் தேதியோட ஓய்வு பெறாரு. சூரியகாந்த் வந்து 2027 ஆண்டு பிப்ரவரி 9ஆம் தேதி வரைக்கும் பதவியில் இருப்பார். இப்போது நம்ம இந்தியாவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகளை நியமனம் பண்ணுறது யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். அதுக்கு முன்னாடி என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சின்ன ப்ரொசீஜர் தெரிஞ்சுக்கணும். முதல்ல தற்போதைய தலைமை நீதிபதி அடுத்த சீனியர் மோஸ்ட் நீதிபதியை இவரை நான் தலைமை நீதிபதியாக நியமிக்கிறேன், இவரை நான் பரிந்துரைக்கிறேன் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணுவார். அப்படி அந்த லிஸ்ட்டை வந்து மத்திய சட்டத்துறை அமைச்சருக்கு அனுப்புவாங்க. மத்திய சட்டத்துறை அமைச்சர் மற்ற அமைச்சர்களோட கலந்து ஆலோசிச்சுட்டு அதை வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க. குடியரசுத் தலைவர் வந்து அவங்கள நியமனம் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ மத்திய சட்டத்துறை அமைச்சராக இருக்கிறது அர்ஜுன் ராம் மேக்வால் அப்படிங்கிறவர் தான். இந்த சூரியகாந்த் வந்து ஹரியானா மாநிலத்தில் பிறந்தவர். அடுத்தது, 8வது ஊதிய குழுவின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ரஞ்சனா பிரகாஷ் தேசாய். இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஊழியர்களுடைய ஊதியத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக 8வது ஊதிய குழு வந்து அமைத்திருக்காங்க. இதற்கு ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் வந்து தலைமை தாங்குறாங்க. இதில் 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் 69 லட்சம் ஓய்வூதியதாரர்களும் பலன் பெறுவாங்க. அடுத்தது, இனி மாநாடுகள் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 68வது காமன்வெல்த் நாடாளுமன்ற மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் பார்படாஸ். பார்படாஸுடைய தலைநகரான பிரிட்ஜ் டவுனில் தான் இது நடைபெற்றது. இதில் இந்திய அணியும் சென்றிருந்தோம். இதற்கு தலைமை தாங்கினது இப்போ மக்களவை சபாநாயகராக இருக்கிற ஓம் பிர்லா அவர்கள். அடுத்தது, ஆசியான் இந்தியா 22வது உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் கோலாலம்பூர். இது கோலாலம்பூரில் நடைபெற்றது. ஆனால் நம்ம பிரதமர் மோடி இதில் காணொலி வாயிலாக தான் கலந்து கொண்டார். ஓகேவா? முதல்ல பார்த்தீங்கன்னா ஆசியான்னா என்ன? ஆசியான் அப்படின்னா அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் அப்படிங்கிறது தான். தமிழில் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு அப்படிங்கிறது. நம்ம உலக வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு நாடுகள் சிலது இருக்குல்ல, அதோடைய கூட்டமைப்பு தான் இது. மியான்மர், லாவோஸ், தாய்லாந்து, கம்போடியா, வியட்நாம், இந்த மாதிரி 10 நாடுகள் இருந்துச்சு. அதோடைய கூட்டமைப்பு தான் ஆசியான் அப்படிங்கிறது. இப்போ 47வது ஆசியான் உச்சி மாநாடு அக்டோபர் 26ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது. இதில் ஒரு பகுதியாக 22வது ஆசியான் இந்தியா உச்சி மாநாடு நடைபெற்றது. முதல்ல இந்த ஆசியான் நாடுகளில் இந்தியா ஒரு உறுப்பு நாடா அப்படின்னா இதில் உறுப்பு நாடு கிடையாது. ஆனால் தனியாக பார்த்தீங்கன்னா ஆசியானுக்கும் இந்தியாவுக்கும் இணைந்து உச்சி மாநாடு நடைபெறும். அப்படி நடைபெறுறது இந்த ஆண்டு 22வது முறை. இதில் தான் எங்கே நடைபெற்றது, அதாவது இதில் 47வது ஆசியான் மாநாடும் 22வது ஆசியான் இந்தியா உச்சி மாநாடும் மலேசியாவுடைய தலைநகரான கோலாலம்பூரில் தான் நடைபெற்றது. இதுவரைக்கும் ஆசியா நாடுகளில் 10 நாடுகள் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ வந்து 11வது உறுப்பு நாடாக திமோர் லெஸ்தே நாடு வந்து இணைந்திருக்கு. திமோர் லெஸ்தேயுடைய இன்னொரு பேர் கிழக்கு திமோர் அப்படிங்கிறது தான். இப்போது ஃபிஃபா அமைப்பு ஒரு அறிவிப்பு போட்டிருக்காங்க. என்னென்னா ஆசியான் நாடுகளுக்கு இடையே கால்பந்து போட்டி நடத்தப்படும். அதோடைய பேர் வந்து ஆசியான் கப் அப்படின்னு அறிவித்திருந்தாங்க. அதே மாதிரி நம்ம பிரதமர் மோடி என்ன தெரிவித்திருக்காரு அப்படின்னா 2026வது ஆண்டு ஆசியான் இந்தியா கடல்சார் கூட்டுறவு ஆண்டு அப்படின்னு அறிவித்திருக்காரு. ஓகே, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டீட்டெயில். கண்டிப்பாக வந்து இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்தது 11வது இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழா எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் சண்டிகர். இந்தியா இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் ஃபெஸ்டிவல் ரொம்ப முக்கியமானது. இந்த ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா சண்டிகரில் தான் நடைபெற போகுது. அடுத்த மாதம், அதாவது டிசம்பர் மாதம் வந்து நடைபெற போகுது. இந்த ஆண்டு இந்த விழாவுக்கான கருப்பொருள் அறிவியலால் செழிப்பு, தற்சார்பு இந்தியாவுக்காக அப்படிங்கிறது தான். அடுத்தது, ஃப்ராங்க்ஃபர்ட் சர்வதேச புத்தக திருவிழா எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் ஜெர்மனி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனியில் ஃப்ராங்க்ஃபர்ட் அப்படிங்கிற ஒரு நகர் இருக்குது. அங்கே வந்து ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச புத்தக திருவிழா வந்து ரொம்ப பிரபலமாக நடைபெறும். இந்த ஆண்டும் அதே மாதிரி நடைபெற்றது. இதில் என்னென்னா ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. என்னென்னா சென்னையுடைய சர்வதேச புத்தக காட்சிக்கும் இத்தாலியுடைய பொலோனியா குழந்தைகள் புத்தக காட்சிக்கு இடையில் ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. இதோடைய அடிப்படையில் நம்ம தமிழ் புத்தகங்கள் அந்த பொலோனியா புத்தக காட்சியில் இடம்பெறும். அதே மாதிரி இத்தாலியுடைய புத்தகங்கள் வந்து நம்ம சென்னை புத்தக காட்சியில் இடம்பெறும். அடுத்தது, இனி ரேங்கிங் தரவரிசைகள் எல்லாம் பார்க்கலாம். சுரங்க தயார் நிலை குறியீட்டில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் மத்திய பிரதேசம். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க கேட்டகரி ஏ, கேட்டகரி பி, கேட்டகரி சி அப்படின்னு 3ஆக பிரிச்சிருக்காங்க. இது என்ன சுரங்க தயார் நிலை குறியீடு அப்படின்னா எந்தெந்த மாநிலங்கள் வந்து சுரங்க வேலை பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படிங்கிறது தான்.
இதில் கேட்டகரி ஏ அப்படின்னா அங்கே அதிகமான கனிம வளங்கள் இருக்குது அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்க மாநிலங்கள். இதில் முதலிடம் பிடித்தது மத்திய பிரதேசம். கேட்டகரி பியில் முதலிடம் பிடித்தது கோவா. கேட்டகரி சியில் முதலிடம் பிடித்தது பஞ்சாப். கேட்டகரி பி அப்படின்னா அங்கே மிதமான அளவில் தான் கனிம வளங்கள் இருக்குது அப்படிங்கிறது. கேட்டகரி சி அப்படின்னா அங்கே ரொம்ப குறைவான அளவு தான் கனிம வளங்கள் இருக்குது அப்படிங்கிறது. இது மத்திய சுரங்க அமைச்சகத்துடைய ரிப்போர்ட். அடுத்தது 2025 உலகின் சிறந்த நுகர்வோர் வங்கி மற்றும் இந்தியாவின் சிறந்த வங்கியாக தேர்வு செய்யப்பட்ட வங்கி எது? இதற்கான ஆன்சர் எஸ்பிஐ. இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய நியூயார்க் நகரை சேர்ந்த ஒரு மேகசின் தான் குளோபல் ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஒரு இதழ். இவங்க வந்து எஸ்பிஐக்கு, அதாவது உலகத்துடைய சிறந்த நுகர்வோர் வங்கி எது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த எஸ்பிஐயை தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவுடைய சிறந்த வங்கி எது அப்படின்னாலும் அது எஸ்பிஐ வங்கியை தான் சொல்கிறாங்க. அடுத்தது 2025 உலக ஓய்வூதிய தரவரிசையில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 52. இதில் வந்து முதலிடம் பிடித்தது நெதர்லாந்து. அடுத்தது நம்ம இந்தியாவில் பணக்காரர்களுடைய தரவரிசை இந்த ஆண்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்தியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரர் யார் அப்படின்னா முகேஷ் அம்பானி. அவர் தான் முதலிடத்தில் இருக்கார். இவர் ரிலையன்ஸ் நிறுவனத்தை சேர்ந்தவர். 2ஆம் இடம் பிடித்தது கௌதம் அதானி அவர்கள். அடுத்தது 3ஆம் இடம் பிடித்தது வந்து HL நிறுவனத்தை சேர்ந்த ரோஷினி நாடார். இவங்க தான் இந்திய பெண்களில் முதலிடம் பிடித்திருக்காங்க. அதிக பணக்காரர்கள் உள்ள நகரமாக இருக்கிறது மும்பை. அதிக பணக்காரர்கள் வந்து மருந்து நிறுவனங்களை சார்ந்தவங்களாக தான் இருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை ஹுருன் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு தான் வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது தேசிய செய்திகள் பார்க்கலாம். RSS அமைப்பின் நூற்றாண்டு நினைவுக்காக எத்தனை ரூபாய் நாணயத்தை பிரதமர் மோடி வெளியிட்டார்? இதற்கான ஆன்சர் ரூபாய் 100. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் அப்படின்னா ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங் அப்படிங்கிறது தான் இதோடைய விரிவாக்கம். 1925 ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி இந்த அமைப்பை தொடங்கியிருந்தாங்க. இதை நிறுவியவர் KB ஹெட்கேவார் அப்படிங்கிறவர் தான். இந்த ஆண்டு 100வது ஆண்டு விழா நடைபெற்றது. புதுடெல்லியில் தான் நடைபெற்றது. இதற்காக 100 ரூபாய் நாணயத்தை பிரதமர் மோடி வெளியிட்டிருந்தார். இதில் பார்த்தீங்கன்னா பாரத மாதா உருவம் வந்து தாங்கியிருக்குது. அப்படி பார்க்கும்போது சுதந்திர இந்தியாவில் பாரத மாதா உருவம் தாங்கிய முதல் இந்திய நாணயம் வந்து இதுதான். அடுத்தது ரஃபேல் விமானத்தில் பறந்த முதல் இந்திய குடியரசுத் தலைவர் யார்? இதற்கான ஆன்சர் திரௌபதி முர்மு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரஃபேல் போர் விமானத்தில் நம்மளுடைய குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு வந்து பறந்துருக்காங்க. அந்த விமானத்தை குரூப் கேப்டனான அமித் கெஹானி அப்படிங்கிறவங்க ஓட்டியிருக்காங்க. இதே மாதிரி கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி சூகோய் Su-30 MKI அப்படிங்கிற விமானத்தில் பறந்துருந்தாங்க இவங்க. அப்படி பார்க்கும்போது அந்த விமானத்துலேயும் இப்போ இந்த ரஃபேல் விமானத்துலேயும் இந்த 2 போர் விமானத்துலேயும் பறந்த முதல் இந்திய குடியரசுத் தலைவர் வந்து திரௌபதி முர்மு தான். இன்னொரு விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் என்னென்னா, நம்ம நாட்டுடைய முப்படை தளபதி யார் அப்படின்னா அது குடியரசுத் தலைவர் தான், அதாவது பிரசிடென்ட் தான். அதே நேரம் முப்படை தலைமை தளபதி அப்படின்னா அது வேற. அவர் வந்து இப்போ அனில் சௌஹான் அப்படிங்கிறவர் தான் இருக்கார். அடுத்தது வாக்காளர் சீர்திருத்தம் தொடர்பாக SIR என்பது என்ன? இதற்கான ஆன்சர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம். அதாவது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷன் நடைபெற போகுது. இந்த மாதிரி தமிழ்நாடு உட்பட 10 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியலில் வந்து சிறப்பு தீவிர திருத்தம் பண்ணுறாங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா இறந்தவங்களுடைய பேரை அதுலேருந்து நீக்கணும், அதே மாதிரி போலி வாக்காளர்களுடைய பேரை வந்து அதுலேருந்து நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு திருத்தத்தை தேர்தல் ஆணையம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது இனி மத்திய அரசுடைய திட்டங்கள் பார்க்கலாம். 2 வேளாண் திட்டங்கள் வந்து தொடங்கி வைத்திருக்காங்க. ஒன்று பிரதமரின் தனதானிய கிருஷி திட்டம் அப்படிங்கிறது. இது ரூபாய் 24,000 கோடி மதிப்பில் வந்து பண்ணியிருக்காங்க, அதாவது பண்ண போகிறாங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா மத்திய அரசுடைய லட்சிய மாவட்டங்கள் அப்படின்னு ஒரு 100 மாவட்டங்கள் இருக்குது. இது என்ன அப்படின்னா மிகவும் பின்தங்கின மாவட்டங்கள். ஏற்கனவே அந்த மாதிரி இந்தியா முழுவதுமே 100 மாவட்டங்களை தேர்வு பண்ணி அதை வந்து வளர்ச்சி அடைய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஓகேவா? அதில் இந்த பிரதான் மந்திரி தன்தானிய கிருஷி யோஜனா அப்படிங்கிற திட்டத்தையும் அங்கே தான் செயல்படுத்த போகிறாங்க. அங்கே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா பயிர் சாகுபடி, அப்புறம் பயிரை பன்முகப்படுத்துதல், அப்புறம் நீர்ப்பாசனம், அப்புறம் பதப்படுத்தல், இந்தந்த துறைகள் எல்லாம் அங்கே மேம்பாடு பண்ண போகிறாங்க. இது ஒரு திட்டம். இன்னொரு திட்டம் பார்த்தீங்கன்னா பருப்பு உற்பத்திக்கான தற்சார்பு திட்டம். இது ரூபாய் 12,440 கோடி மதிப்பில் வந்து செயல்படுத்த போகிறாங்க. உலக அளவில் பருப்பு உற்பத்தியில் இந்தியா வந்து முதலிடம் பிடித்திருக்கோம். ஆனாலும் அது நமக்கு பத்தாது, இன்னும் அதில் சிறப்பாக இருக்கணும். எப்படின்னா இப்போ இந்தியாவுடைய பருப்பு உற்பத்தி 252.38 லட்சம் டன்னாக இருக்குது. ஆனால் இதை 2030-31 ஆண்டுக்குள்ளாடி 350 லட்சம் டன்னாக உயர்த்தணும் அப்படிங்கிற இலக்கு வந்து வச்சுருக்கோம். அதாவது அடுத்த ஒரு 6 ஆண்டுகளில். அடுத்தது PM சேது அப்படிங்கிற திட்டம் அக்டோபர் 4ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க.
பிஎம் சேது அப்படின்னா பிரதான் மந்திரி ஸ்கில்லிங் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் த்ரோ அப்கிரேடட் ஐடிஐஸ் அப்படிங்கிறது தான். தமிழில் மேம்படுத்த ஐடிஐ மூலம் பிரதமரின் திறனளிப்பு மற்றும் வேலைவாய்ப்பு தகுதி மேம்பாடு அப்படிங்கிறது. இந்த திட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 1000 அரசு ஐடிஐ நிறுவனங்கள் இருக்குல்ல அதை மேம்படுத்தி இப்போ வந்து திறந்திருக்காங்க. இந்தியாவில் 2014ஆவது ஆண்டு படி பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 ஐடிஐ தான் இருந்துச்சு. ஆனால் கடந்த 10 ஆண்டுகள்லேயே புதிதாக 5,000 ஐடிஐ வந்து தொடங்கியிருக்காங்க. அடுத்தது ஞான பாரதி இயக்கம் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா இந்தியாவில் ஓலைச்சுவடிகளை டிஜிட்டல் மயமாக்குற ஒரு திட்டம் தான் இது. இது 2025-26 மத்திய பட்ஜெட்டில் அறிவித்திருந்தாங்க. இப்போது 20 கல்வி நிறுவனங்கள் கூட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. என்னென்னா இந்த பணிகளை மேற்கொள்கிறதுக்காக. தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கிற கவர்மெண்ட் ஓரியண்டல் மேனுஸ்கிரிப்ட் லைப்ரரி கூட இதற்காக ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இதை செயல்படுத்துகிற அமைப்பு மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம். அடுத்தது தமிழ்நாடு தொடர்பான செய்திகள் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் அழிவின் விளிம்பில் உள்ள எந்த உயிரினத்தை பாதுகாக்க புதிய திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் இவை அனைத்தும். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கழுதை புலி, சிங்கவால் குரங்கு, மெட்ராஸ் முள்ளம்பன்றி, கூம்புத்தலை மக்சீர் மீன் இதெல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்காக புதிய ஒரு திட்டத்தை அமைத்திருக்காங்க. தமிழகத்தில் அழிவின் விளிம்பில் இருக்கிற 4 உயிர்களை பாதுகாக்கிறதுக்காக புதிய திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. ரூபாய் 1 கோடியில் இந்த 4 உயிர்களையும் பாதுகாக்கிறாங்க. இதில் சிங்கவால் குரங்கு இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது. அப்புறம் மெட்ராஸ் முள்ளம்பன்றி இது வந்து ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா இதோடைய வறண்ட பகுதிகளில் இருக்குது. அடுத்தது கழுதை புலி இது வந்து முதுமலை புலிகள் காப்பகத்தில் இருக்குது. அடுத்தது கூம்புத்தலை மக்சீர் மீன் இது வந்து மோயாறு ஆற்றில் தான் இருக்குது. அடுத்தது 2025 தமிழ்நாடு யானைகள் கணக்கெடுப்பு பட்டியலின்படி அதிக யானைகள் எங்கு உள்ளன? இதற்கான ஆன்சர் முதுமலை புலிகள் காப்பகம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் 2025ஆவது ஆண்டுக்கான தமிழ்நாட்டு யானைகள் கணக்கெடுப்பு வந்து பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுடைய வனப்பகுதியில் இருக்கிற மொத்த யானைகள் 3170ஆக இருக்குது. போன ஆண்டு 2024ஆவது ஆண்டு யானைகளுடைய எண்ணிக்கை 3063ஆக இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரொம்ப அதிகமாக இருக்கிறது முதுமலை புலிகள் காப்பகத்தில் தான். அதே மாதிரி யானைகள் ஆண் பெண் பாலின விகிதம் இது வந்து 1:1.77 அப்படிங்கிற அளவில் இருக்குது. இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா 100 ஆண் யானைகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து 177 பெண் யானைகள் இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். தமிழக வனம் மற்றும் கதத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் அப்படிங்கிறவர். அடுத்தது யானை பாகன்களுக்கான பிரத்யேக ஒரு கிராமம் அமைத்திருக்காங்க. இந்தியாவுடைய 2வது யானை பாகன்களுக்கான பிரத்யேக கிராமம் தான் இது. இது வந்து கோழிக்கமுத்தி அப்படிங்கிற பகுதியில் தான் அமைத்திருக்காங்க. ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் கோழிக்கமுத்தி யானைகள் முகாமில் வந்து இதை அமைத்திருக்காங்க. ரூபாய் 5.40 கோடி மதிப்பில் 47 பணியாளர் குடியிருப்போட இதை கட்டியிருக்காங்க. இதே மாதிரி இந்தியாவுடைய முதல் யானை பாகன்கள் கிராமம் வந்து கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஊட்டியில் தொடங்கியிருந்தாங்க. நீலகிரியில், ஊட்டியில் முதுமலை புலிகள் சரணாலயத்தில் தெப்பக்காடு யானைகள் முகாமில் தான் இதை அமைத்திருந்தாங்க. ஓகே. அடுத்தது தமிழ்நாட்டின் 4வது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக தமிழக அரசு அறிவித்த பகுதி எது? இதற்கான ஆன்சர் நாகமலை குன்று. இதில் பாருங்கள், பல்லுயிர் பாரம்பரிய தலம் அப்படின்னா அங்கே வந்து பல்வேறு விதமான உயிர்கள் இருக்கும். கூடவே அது பாரம்பரிய ரீதியிலேயும் ரொம்ப முக்கியமான இடமாக இருக்கும். இப்போது நம்ம தமிழ்நாட்டுடைய பல்லுயிர் பாரம்பரிய தலங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல 2022ஆவது ஆண்டு மதுரையில் அரிட்டாப்பட்டி அப்படிங்கிறத அந்த மாதிரி அறிவித்திருந்தாங்க. 2வதாக இந்த ஆண்டு மார்ச் மாதம் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த காஸ்தம்பட்டியை அந்த மாதிரி அறிவித்திருந்தாங்க. அடுத்தது 3வதாக ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த எலத்தூர் ஏரியை இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அறிவித்திருந்தாங்க. இப்போ 4வது பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த நாகமலை குன்று இதை வந்து அக்டோபர் மாதம் இப்போ அறிவித்திருக்காங்க. இதெல்லாமே உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் 2002 கீழே வந்து பாதுகாக்கப்படும். அடுத்தது இந்தியாவில் முதல் முறையாக அதிநவீன வெள்ள முன்னறிவிப்பு அமைப்பு எங்கே அறிமுகம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் சென்னை. நம்ம பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து வெள்ளம் வருது அப்படின்னா அதை கணிக்கிறதுக்காக ஒரு நடைமுறை ஒரு கருவி வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வெள்ளம் வந்துச்சு அப்படின்னா அது எந்தெந்த பகுதிகளை பாதிக்கும் அப்படிங்கிறத கணிக்கிறதுக்காகவும் ஒரு சிஸ்டம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன சிஸ்டம் அப்படின்னா முதல்ல ரியல் டைம் ஃப்ளட் ஃபார்காஸ்டிங் அப்படிங்கிற சிஸ்டம், இன்னொன்று வந்து SDSS அதாவது ஸ்பேஷியல் டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது. இதெல்லாமே சென்னையுடைய ஆற்று பகுதிகளை வந்து கண்காணிக்கும். வெள்ளம் வந்துச்சு அப்படின்னா எந்த பகுதிகள் பாதிப்படையும் அப்படிங்கிறதையும் கணிக்கும். இது இரண்டுமே உலக வங்கியுடைய நிதியுதவியின் மூலமாக தான் செயல்படுத்தப்படுது. அடுத்தது ஆணவ கொலை தடுப்பு சட்டம் குறித்து பரிந்துரை வழங்க யார் தலைமையிலான ஆணையத்தை தமிழக அரசு அமைக்க உள்ளது? இதற்கான ஆன்சர் நீதிபதி KN பாஷா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தமிழ்நாட்டில் ஆணவ கொலை தடுப்பு சட்டம் வந்து இயற்ற போகிறாங்க.
இதற்கான பரிந்துரைகளை வழங்குறதுக்காக தமிழக அரசு நீதிபதி KN பாஷா தலைமையிலான ஒரு குழுவை அமைக்க போகிறாங்க. அடுத்தது, தற்போது எங்கு புதுப்பிக்கப்பட்ட தொல்காப்பிய பூங்கா திறந்து வைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சென்னை. 2011ஆவது ஆண்டு தொல்காப்பிய பூங்கா வந்து அமைத்திருந்தாங்க. சென்னையில் ராஜா அண்ணாமலைபுரத்தில் தான் அமைத்திருந்தாங்க. இப்போ வந்து அதை புதுப்பித்து மறுபடியும் திறந்து வைத்திருக்காங்க. அடுத்தது, எந்த தினத்தை வருவாய்த்துறை தினமாக தமிழக அரசு அறிவித்தது? இதற்கான ஆன்சர் ஜூலை 1. இது பார்த்தீங்கன்னா ஃபசலி ஆண்டு அப்படிங்கிறது, அதாவது நீங்கள் வந்து சொத்து வரி எல்லாம் கட்டும்போது அதில் குறிப்பிட்டிருப்பாங்க, இந்த ஃபசலி ஆண்டுக்காக இந்த சொத்து வரி வந்து பெறப்பட்டது, அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இந்த ஃபசலி ஆண்டு அப்படிங்கிறது அறுவடை ஆண்டு அப்படிங்கிறது தான். இது ஜூலை 1ஆம் தேதி இந்த ஆண்டு ஆரம்பிக்குதுன்னா அடுத்த ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். ஓகே, அதுதான் ஃபசலி ஆண்டு. அப்போ இந்த ஜூலை 1ஆம் தேதியை நினைவில் வைத்து வருவாய்த்துறையுடைய பங்களிப்புக்காக வருவாய்த்துறை தினமாக இந்த ஒரு தினத்தை இனிமேல் தமிழ்நாட்டில் கொண்டாட போகிறோம். அடுத்தது, 2023 சிறை கைதிகள் தயாரித்த பொருட்கள் விற்பனையில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலமும் சிறை கைதிகளை வைத்து நிறைய பொருட்களை பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டிலையும் நிறைய பொருட்கள் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரீடம் அப்படிங்கிற பிராண்ட் நேமில் தான் இதை விற்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்தியாவிலேயே சிறை கைதிகள் தயாரித்த பொருட்கள் விற்பனையில் முதலிடம் பிடித்தது நம்ம தமிழ்நாடு. இது தேசிய குற்ற ஆவண காப்பகத்துடைய ரிப்போர்ட். நம்ம தமிழ்நாட்டில் சிறைத்துறைக்காக சில முன்னெடுப்புகள் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல கைதிகள் வந்து தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி மூலமாக பட்டப்படிப்புகள் படிக்கலாம். அதே மாதிரி பட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம், பட்டமுடைய விரிவாக்கம், பர்சனாலிட்டி ஆட்டிடியூட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரப்பேட்டிக் அசிஸ்டன்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தான். இது என்ன அப்படின்னா, முதல் முறை குற்றம் செய்கிறவங்க, அப்புறம் இளம் குற்றவாளிகளுக்காக இந்த ஒரு திட்டம், 18 வயதுலேருந்து 24 வயது குற்றவாளிகளுக்கு இந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. அதாவது அந்த டைமில் வந்து குற்றம் பண்ணுறவங்க ஏதோ ஒரு தவறுதலாக அல்லது ஏதோ ஒரு ஆத்திரத்தில் வந்து குற்றம் பண்ணிடுவாங்க, கொலை பண்ணிடுவாங்க, அல்லது ஏதாவது ஒரு குற்றத்தை பண்ணிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஆலோசனை வழங்கணும், அவங்களுக்கு வழிகாட்டுதல் வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு திட்டம் தான் இந்த பட்டம் அப்படிங்கிற திட்டம். அடுத்தது, இந்தியாவிலேயே அதிகமான வீடியோ கான்ஃபரன்சிங் வசதி இருக்கிற சிறைகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் 126 சிறைகளில் வீடியோ கான்ஃபரன்சிங் வசதி இருக்குது. அடுத்தது, எங்கு சர்வதேச தரத்தில் கொளத்தூர் வண்ண மீன் வர்த்தக மையம் அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சென்னை. இப்போ பார்த்தீங்கன்னா கொளத்தூர் இங்கே வந்து நீங்கள் வந்து சென்னையில் இது இருக்குது. நம்ம குளத்தூரில் போனோன்னா நிறைய இந்த மாதிரி வண்ண மீன்கள் சின்ன சின்ன கடைகளில் நம்ம வந்து வாங்கலாம். இப்போ அதற்கு எல்லாமே சேர்த்து ஒரு பெரிய வர்த்தக மையம் மாதிரி ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க. அது வந்து நீங்கள் கூட போய் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. அது வந்து சென்னையில் தான் அமைத்திருக்காங்க. அடுத்தது, தமிழகத்தின் மிக நீளமான மேம்பாலம் தற்போது எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் கோவை. இதோடைய பேர் GD நாயுடு மேம்பாலம் அப்படின்னு வச்சுருக்காங்க. கோவையில் கோல்டு வின்ஸ்லேருந்து உப்பிலிப்பாளையம் வரைக்கும் இது வந்து போகுது. இதோடைய நீளம் பார்த்தீங்கன்னா 10.10 கிலோமீட்டர். அடுத்தது, அரண் இல்லங்கள் யாருக்காக தொடங்கப்பட்டன? இதற்கான ஆன்சர் திருநங்கைகள். திருநங்கைகளுக்கான ஒரு தற்காலிக தங்கும் விடுதி மாறிப்பட்டது தான் இந்த அரண் இல்லங்கள். சென்னையில் ஷெனாய் நகரில் திறந்திருக்காங்க. அதே மாதிரி மதுரையில் அண்ணா நகரில் இப்போ திறந்திருக்காங்க. அடுத்தது, தமிழ்நாடு அரசுடைய திட்டங்கள் பற்றி பார்க்கலாம். விளையாட்டு வீரர்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டம், இதை இப்போ தொடங்கி வைத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு மருத்துவ காப்பீடு திட்டம், இது வந்து அக்டோபர் 13ஆம் தேதி இந்த ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இதற்கான தொடக்க விழா சென்னையில் ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் தான் நடைபெற்றது. இந்த காப்பீடு திட்டத்தின் மூலமாக வீரர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்க மருத்துவ சிகிச்சை வந்து பெற இயலும். அடுத்தது, கலைஞரின் கனவு இல்லம் திட்டம், இது 2024ஆவது ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இதோட இலக்கு என்ன அப்படின்னா, குடிசை இல்லாத தமிழ்நாடை 2030ஆவது ஆண்டுக்குள்ளாடி உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ இதோடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2030ஆவது ஆண்டுக்குள்ளாடி ஊரக பகுதிகளில் 8 லட்சம் வீடுகளை கட்டணும் அப்படிங்கிறது தான். 2024-25 தமிழக பட்ஜெட்டில் இந்த மாதிரி அறிவித்திருந்தாங்க. ஒரு வீட்டிற்கு தமிழக அரசு ரூபாய் 3.5 லட்சம் வந்து ஒதுக்கி அதை கட்டுறாங்க. இப்போது இதில் 1 லட்சம் வீடு கட்டியிருக்காங்க. 1 லட்சமாவது பயனாளிக்கு வீட்டிற்கான சாவியை முதல்வர் ஸ்டாலின் வந்து வழங்கியிருக்காங்க. அது யார் அப்படின்னா, தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த சுமதி அப்படிங்கிறவங்க. அடுத்தது, இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 அப்படிங்கிற திட்டம், இது 2021ஆவது ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, சாலை விபத்து இருக்குல்ல, அதில் சிக்கிக்கிறவங்களுக்கு முதல் 48 மணி நேரம் இலவச சிகிச்சை வழங்குகிற திட்டம் தான் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 அப்படிங்கிற திட்டம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விபத்தில் சிக்கினவங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த நாட்டை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, இதில் வந்து பயன்பெற முடியும்.
விபத்து அதிகம் நிகழும் 500 பகுதிகளில் இது இப்போ வந்து தமிழ்நாட்டில் செயல்படுத்துகிறாங்க. 723 மருத்துவமனைகள் இது கீழே வந்து இயங்குது. இதில் 250 அரசு மருத்துவமனைகள், 473 தனியார் மருத்துவமனைகள். இப்போது ரூபாய் 2 லட்சம் வரைக்கும் இலவச சிகிச்சை இதன் மூலமாக பெற முடியும் முதல் 48 மணி நேரத்திற்கு. ரீசெண்டாக ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கூட இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதற்கான சிகிச்சை தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ரூபாய் 2 லட்சம். இப்போது இந்த திட்டத்தை 2027 ஆண்டு ஜனவரி 10 வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. அடுத்தது எதிர்காலத்திற்கு தயாராக திட்டம் அப்படிங்கிற திட்டம் இது வந்து பள்ளி மாணவர்களுக்கான திட்டம். மாதந்தோறும் முதல் வாரம் வந்து இதன் அடிப்படையில் தேர்வு நடத்துகிறாங்க. மாணவர்களுடைய கணிதம், அறிவியல், ஆங்கிலம், அப்புறம் பாடம் சார்ந்த பொது அறிவு இது எல்லாத்தையும் பரிசோதனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த எதிர்காலத்திற்கு தயாராக அப்படிங்கிற திட்டம். இந்த தேர்வில் உயர் சிந்தனை வினாக்கள் வந்து இடம்பெறும். அதாவது சும்மா புக்கை பார்த்து எழுதுகிற மாதிரி இல்லாமல், அதாவது புக்கை படித்து எழுதுகிற மாதிரி இல்லாமல், அவங்க படித்ததை இன்னும் யோசித்து எழுதுகிற மாதிரிப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் இதில் இடம்பெறும். இப்போது இந்த தேர்வுக்கான வழிகாட்டு நடைமுறைகள் வந்து வெளியிட்டிருந்தாங்க. exams.tnschools.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் வெளியிட்டிருந்தாங்க. அடுத்தது பிற மாநிலங்கள் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இந்தியாவில் குழந்தை திருமணம் இல்லாத முதல் மாவட்டம் எங்கு அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் சத்தீஸ்கர். அந்த மாவட்டத்துடைய பேர் பாலோட் அப்படிங்கிறது தான். அடுத்தது தீவிர வறுமை இல்லாத இந்தியாவின் முதல் மாநிலமாக உருவாக உள்ள மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் கேரளா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் 1 கேரள முதல்வர் இது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துட்டார். என்ன அப்படின்னா இந்தியாவில் தீவிர வறுமை இல்லாத முதல் மாநிலமாக கேரளா உருவாயிருக்கு அப்படின்னு கேரளாவுடைய முதல்வர் வந்து அறிவித்திருக்காரு. அடுத்தது 2023 அதிக கொலை வழக்குகள் எங்கு பதிவு செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். நம்ம இந்தியாவில் குற்றங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தேசிய குற்ற ஆவண காப்பகம் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இப்போ வந்து 2023 ஆண்டுக்கான அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் கொலை குற்றங்களில் முதலிடம் பிடித்தது உத்தரப்பிரதேசம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் முதலிடம் பிடித்தது அதுவும் உத்தரப்பிரதேசம் தான். பட்டியலினத்தவர்களுக்கு எதிரான குற்றங்களில் முதலிடம் பிடித்தது அதுவும் உத்தரப்பிரதேசம் தான். பழங்குடியினருக்கு எதிரான குற்றங்களில் முதலிடம் பிடித்தது மணிப்பூர். சிறார்களுக்கு எதிரான குற்றங்களில் முதலிடம் பிடித்தது மத்திய பிரதேசம். அடுத்தது பொருளாதார குற்றங்களில் முதலிடம் பிடித்தது ராஜஸ்தான். முதியோர்களுக்கு எதிரான குற்றங்களில் முதலிடம் பிடித்தது மத்திய பிரதேசம். நம்ம தமிழ்நாடு 4வது இடத்துல இருக்கோம். இணையவழி குற்றங்களில் முதலிடம் பிடித்தது கர்நாடகா. அப்புறம் இருசக்கர வாகன விபத்துகளில் முதலிடம் பிடித்தது நம்ம தமிழ்நாடு. அப்புறம் குடும்பமாக அல்லது கூட்டாக தற்கொலை செய்து கொண்ட சம்பவங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதும் தமிழ்நாட்டில் தான். ஓகே, அடுத்தது தற்போது எங்கு 26.17 லட்சம் அகல் விளக்குகள் ஏற்றப்பட்டு கின்னஸ் சாதனை படைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் அயோத்தி. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அயோத்தியில் தான் இந்த சாதனை படைத்திருந்தாங்க. 2 கின்னஸ் சாதனை படைத்திருந்தாங்க. ஒன்று வந்து 26.17 லட்சம் அகல் விளக்குகள் ஏற்றி ஒரு கின்னஸ் சாதனை படைத்திருந்தாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 2128 பேர் வந்து ஆரத்தி வழிபாடு பண்ணி அது ஒரு கின்னஸ் சாதனையாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது சத் பூஜை எந்த கடவுளுக்காக கொண்டாடப்படும் விழா? இதற்கான ஆன்சர் சூரிய கடவுள். இதில் பார்த்தீங்கன்னா சூரிய கடவுள் மற்றும் அவருடைய சகோதரியான சாத்தி மையா இவங்க 2 பேருக்கும் நன்றி செலுத்துகிற தினம் தான் இந்த சத் பூஜை அப்படிங்கிறது. இது வந்து நார்த் இந்தியாவிலெல்லாம் கொண்டாடுறாங்க. அடுத்தது எந்த மாநிலத்தில் கால்நடைகளுக்கான புஷ்கர் கண்காட்சி நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் ராஜஸ்தான். ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 23 ஆரம்பித்து நவம்பர் 7 வரைக்கும் இந்த புஷ்கர் கண்காட்சி அப்படிங்கிறது நடைபெறுது. அடுத்தது எங்குள்ள அவுரங்காபாத் ரயில் நிலையம் சத்ரபதி சாம்பாஜி நகர் ரயில் நிலையம் என பேர் மாற்றம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மகாராஷ்டிராவில் இருக்கிற சத்ரபதி சாம்பாஜி ரயில் நிலையம் வந்து அவுரங்காபாத் ரயில் நிலையம் வந்து சத்ரபதி சாம்பாஜி ரயில் நிலையம் அப்படின்னு பேர் மாற்றி பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி சில பேர் மாற்றங்கள் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். முதல்ல அந்தமான் நிக்கோபாருடைய தலைநகரான போர்ட் பிளேயர் அதோடைய பேரை இப்போ வந்து ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு மாற்றிட்டாங்க. அப்புறம் மகாராஷ்டிராவுடைய அகமது நகரை அகல்யா நகர்னு பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துடைய அலகாபாத்தை இப்போ பிரயாகராஜ் அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஃபைசாபாத்தை வந்து அயோத்தின்னு பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மகாராஷ்டிராவில் இருக்கிற அவுரங்காபாத்துடைய பேரை இப்போ சத்ரபதி சாம்பாஜி நகர் அப்படின்னு மாற்றம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒஸ்மானாபாத் இதை வந்து தாராஷு அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சிஎம் ஃப்ளைட் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்த மாநிலம் இது? இதற்கான ஆன்சர் அஸ்ஸாம். இது என்ன அப்படின்னா அஸ்ஸாம் மாநில இளைஞர்கள் வந்து சர்வதேச அளவில் வெளிநாடுகளில் கூட பணியில் வந்து இணையணும் அப்படிங்கிறதுக்கான
ட்ரைனிங்கை கொடுக்கறது தான் இந்த சிஎம் ஃப்ளைட் அப்படிங்கிற திட்டம். அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் ஆன்டிபயாட்டிக் மருந்து எது? இதற்கான ஆன்சர் நஃபித்ரோமைசின். இது வந்து சுவாச கோளாறுகள், புற்றுநோய், நீரிழிவு நோய் இந்த மாதிரிப்பட்ட நோய்களுக்கு சிகிச்சை வழங்க முடியும். அடுத்தது கோல்ட்ரிஃப் இருமல் மருந்தில் எந்த ரசாயனம் கலந்ததனால் இறப்பு நிகழ்ந்தது? இதற்கான ஆன்சர் டைஎத்திலின் கிளைகால், டிஇஜி அப்படின்னு சொல்லுவாங்க, டைஎத்திலின் கிளைகால். அதாவது கோல்ட்ரிஃப் அப்படிங்கிற இருமல் மருந்தில் இந்த ஒரு ரசாயனம் கலந்துருக்குது. அது வந்து ரொம்ப 0.01% அளவுக்கு தான், ரொம்ப குறைவாக தான் கலந்துருக்கணும். ஆனால் இதில் வந்து பாதி அளவுக்கு மேலே, அதாவது 48% வந்து அது கலந்துருந்துருது. அதனால் இதை அருந்தின குழந்தைகள் வந்து மரணம் அடைந்திருக்காங்க. மத்திய பிரதேசில் எல்லாம் குழந்தைகள் வந்து மரணம் அடைந்திருக்காங்க. இந்த மருந்தை உருவாக்கும் நிறுவனம் காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஸ்ரீசன் ஃபார்மா அப்படிங்கிற நிறுவனம். அடுத்தது பூமியின் இரண்டாவது நிலவின் பெயர் என்ன? இதற்கான ஆன்சர் 2025 PN7 அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பூமிக்கு இன்னொரு நிலவு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது நிலவு அப்படின்னா நிலவு கிடையாது, இது வந்து ஒரு விண்கல் மாதிரி தான் இருக்குது. இது வந்து சுற்றிட்டு இருக்கு. கரெக்டாக இந்த ஆண்டு ஆகஸ்ட் 29ஆம் தேதி இந்த நிலவை ஹவாய் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருந்தாங்க. நாசா வந்து இப்போ இந்த அக்டோபர் மாதம் வந்து அதை உறுதி பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இது வந்து கொஞ்ச நாட்களில், அதாவது இன்னும் சில ஆண்டுகளில் வந்து நம்ம பூமியை விட்டு விலகி போயிடும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அடுத்தது கூகுள் நிறுவனம் எங்கு இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு தரவு மையம் அமைக்க ஒப்பந்தம் செய்தது? இதற்கான ஆன்சர் விசாகப்பட்டினம். விசாகப்பட்டினம் அப்படிங்கிறது ஆந்திர பிரதேசத்தில் தான் இருக்குது. இதை வந்து கூகுள் நிறுவனம் பார்த்திங்கன்னா ஏஐ ஹப் வந்து அங்கே அமைக்கிறதுக்காக ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவுடைய முதல் செயற்கை நுண்ணறிவு தரவு மையம். அதானி குழுமமும் ஏர்டெல் நிறுவனமும் கூகுள் நிறுவனத்துக்கூட இணைந்து இதை மேற்கொள்கிறாங்க. அடுத்தது SJ-100 விமானத்தை தயாரிக்க ரஷ்யா எந்த இந்திய நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்தது? இதற்கான ஆன்சர் HAL. இப்போ பார்த்தீங்கன்னா SJ-100 அப்படிங்கிறது ஒரு பேசஞ்சர் ஏர்கிராஃப்ட், அதாவது ஒரு பயணிகள் விமானம். இதை வந்து ரஷ்யாவுடைய யுனைடெட் ஏர்கிராஃப்ட் கார்பரேஷன் அப்படிங்கிற நிறுவனமும் இந்தியாவை சேர்ந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனமும் சேர்ந்து வந்து உருவாக்க போகிறாங்க. ஓகே. அடுத்தது இந்தியாவின் முதல் செமிகண்டக்டர் புத்தாக்க அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஹைதராபாத். இதை உருவாக்கிய நிறுவனம் வந்து T-CHIP அப்படிங்கிற நிறுவனம். T-CHIP அப்படின்னா டெக்னாலஜி சிப் இனோவேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. இந்த அருங்காட்சியகம் இருக்குல்ல, இது ஹைதராபாத்தில் அமைந்திருக்கு. இங்கே வந்து நிறைய கான்ஃபரன்ஸ் நடக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடைபெற போகுது. அடுத்தது எந்த ஆண்டுக்குள் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநகராட்சி கழிவுகளையும் சாலை அமைக்க பயன்படுத்த இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2027. நம்ம மத்திய அரசு ஒரு இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவில் எல்லா மாநகராட்சி கழிவுகள் இருக்குல்ல, அதை கொண்டு வந்து சாலைகள் அமைக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ இதன் மூலமாக அந்த சாலைகள் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி அந்த கழிவை வந்து நம்ம எரிக்கிறதுக்கோ அல்லது வந்து நிலத்தில் புதைக்கிறதுக்கோ தேவையில்லைல்ல, அதே மாதிரி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்ல, அது ஒரு நன்மை தானே. அடுத்தது எந்த ஆண்டு வளிமண்டலத்தில் உள்ள கரி அமில வாயு அளவு உச்சம் பெற்றது? இதற்கான ஆன்சர் 2024. உலக வானிலை அமைப்பு இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, வளிமண்டலத்தில் இருக்கிற கரி அமில வாயு 2024ஆவது ஆண்டு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது இந்தியாவின் முதல் மின்சார லாரி சார்ஜிங் நிலையம் எங்கே திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சோனிபட். இந்த சோனிபட் அப்படிங்கிறது ஹரியானாவில் தான் இருக்குது. அடுத்தது இனி உலக செய்திகள் பார்க்கலாம். இஸ்ரேல் காசா அமைதி மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் எகிப்து. எகிப்துடைய ஷரம் அல் ஷேக் நகரில் தான் இது நடைபெற்றது. இதன் மூலமாக இஸ்ரேல் காசா போர் வந்து நிறைவுக்கு வந்திருக்கு. 2023ஆவது ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இந்த இஸ்ரேல் காசா போர் வந்து தொடங்கியிருந்தது. ஆனால் இந்த ஆண்டு இப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ஒரு வழியாக அது நிறைவுக்கு வந்திருக்கு. அடுத்தது எந்த நாட்டின் முதல் பெண் பிரதமராக சனே தக்காய்ஜி தேர்வு செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் ஜப்பான். இவங்க ஜப்பானுடைய 104வது பிரதமர், அதே நேரம் ஜப்பானுடைய முதல் பெண் பிரதமர். அடுத்தது பேட்ரிக் ஹெர்மனி எந்த நாட்டின் அதிபராக பதவியேற்றார்? இதற்கான ஆன்சர் செஷல்ஸ். செஷல்ஸ் நாட்டுடைய அதிபராக பேட்ரிக் ஹெர்மனி அப்படிங்கிறவர் பதவியேற்றார். செஷல்ஸுடைய தலைநகர் விக்டோரியாவில் இதற்கான பதவி ஏற்பு விழா வந்து நடைபெற்றது. இதில் இந்திய குடியரசு துணைத் தலைவரான CP ராதாகிருஷ்ணன் வந்து பங்கேற்றிருந்தார். அடுத்தது முதல் முறையாக கொசு தற்போது எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஐஸ்லாந்து. ஐஸ்லாந்து அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் கொசு இல்லாத ஒரு நாடாக அறியப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேயும் கொசு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க.
இது ஒரு நல்ல சிம்டம் கிடையாது, இது ஒரு கெட்ட சிம்டம் தான். ஏன்னா அங்கே வந்து கிளைமேட் சேஞ்சு தான் இதுக்கு காரணம். அதே நேரம் புவி வெப்பமய அடையதில் அதுவும் இது ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கொசு இல்லாத ஒரே இடமாக இப்போ அண்டார்டிகா மட்டும்தான் இருக்குது. அடுத்தது, தற்போது நாசா பரிசோதனை செய்த சூப்பர்சோனிக் விமானம் இது. இதற்கான ஆன்சர் X-59. இதை வந்து நாசா மற்றும் லாக்ஹெட் மார்டின் அப்படிங்கிற நிறுவனம் இணைந்து இதை பண்ணியிருக்காங்க. சூப்பர்சோனிக் அப்படின்னா ஒலி இருக்குல்ல, சவுண்டு, அதோடைய வேகத்தை விட ரொம்ப வேகமாக போகும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அடுத்தது, குரோக்கிபீடியா என்ற இணையதளத்தை தொடங்கியவர் யார்? இதற்கான ஆன்சர் எலான் மஸ்க். விக்கிபீடியா இருக்குல்ல, அதற்கு போட்டியாக எலான் மஸ்க் வந்து இந்த கிராக்கிபீடியா அப்படிங்கிறத தொடங்கியிருக்காரு. இது ஏஐ மூலமாக இயங்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. அடுத்தது, விளையாட்டு செய்திகள் பார்க்கலாம். இரானி கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? இதற்கான ஆன்சர் கிரிக்கெட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடைபெற கிரிக்கெட் போட்டி தான் இந்த இரானி கோப்பை அப்படிங்கிறது. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டி இருக்குல்ல, அதில் யார் சாம்பியன் பட்டம் பெறுறாங்களோ அவங்களுக்கும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அணிக்கு இடையில நடைபெறும். இதில் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது மற்ற மாநிலங்கள் சேர்ந்த வீரர்கள் இடம்பெற்ற அணி. இந்த ஆண்டு ரஞ்சி கோப்பை சாம்பியன் யார் அப்படின்னா விதர்பா அணி, அவங்க தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போது இந்த இரானி கோப்பையிலையுமே இந்த விதர்பா அணி தான் வெற்றி பெற்றிருக்காங்க. விதர்பா அப்படிங்கிறது மகாராஷ்டிரா மாநில பகுதி. அடுத்தது, இந்தியாவின் 90வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆனவர் யார்? இதற்கான ஆன்சர் இளம் பரிதி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய 89வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆனது ரோஹித் கிருஷ்ணா. இந்தியாவுடைய 88வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் வந்து திவ்யா தேஷ்முக். இந்தியாவுடைய 87வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் வந்து ஹரிகிருஷ்ணன் அப்படிங்கிறவர். 86வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் வந்து ஸ்ரீஹரி. அடுத்தது 85வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் வந்து ஷியாம் நிகல். இப்போ இவங்களுடைய பேரெல்லாம் ரொம்ப முக்கியமானது, ஏன்னா இவங்க எல்லாமே இது 2025வது ஆண்டு தான் செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆகியிருக்காங்க. அடுத்தது, தற்போது தங்கம் வென்ற ஷீதல் தேவி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் வில்வித்தை. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு ஆர்ச்சரி பேரா சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. உலக பாரா வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. தென்கொரியாவுடைய குவான்சூ அப்படிங்கிற நகரில் தான் நடைபெற்றது. இதில் இந்தியாவுடைய பாரா வில்வித்தை வீராங்கனையான ஷீதல் தேவி இவங்க வந்து தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்தது, உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் சீனா. இந்த போட்டி நம்ம இந்தியாவில் தான் நடைபெற்றது. அஸ்ஸாமில் குவஹாத்தியில் தான் நடைபெற்றது. இதில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது சீனா, 2ஆம் இடம் பிடித்தது இந்தோனேஷியா, 3ஆம் இடம் பிடித்தது இந்தியாவும் ஜப்பானும். ஓகேவா? அடுத்தது, 11வது ஆசிய நீர் விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் அகமதாபாத். குஜராத்துடைய அகமதாபாத்தில் தான் இது நடைபெற்றது. இதில் முதலிடம் பிடித்தது வந்து சீனா, 2ஆம் இடம் பிடித்தது வந்து கஜகஸ்தான், இந்தியா வந்து 11வது இடம் வந்து பிடித்திருக்கோம். அடுத்தது, பிரைம் வாலிபால் லீக் 2025 போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? இதற்கான ஆன்சர் பெங்களூரு. பெங்களூரு அணியுடைய பேர் வந்து பெங்களூரு டார்பிடோஸ் அப்படிங்கிறது தான். பிரைம் வாலிபால் லீக் அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ளாடி நடைபெற வாலிபால் போட்டி. இந்த ஆண்டு இதில் வெற்றி பெற்றது பெங்களூரு அணி தான். இந்த போட்டி வந்து ஹைதராபாத்துடைய கச்சிபவுலி உள்ளரங்கத்தில் தான் நடைபெற்றது. அடுத்தது, 2025 ஆசிய இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளில் கபடியில் சாம்பியன் பட்டம் வென்ற நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா பஹ்ரைன் நாட்டில் தான் இந்த ஏஷியன் யூத் கேம்ஸ் வந்து நடைபெற்றது. இதில் வந்து கபடியில் ஆண்கள் அணியும் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கும், மகளிர் அணியும் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கும். அடுத்தது, 2025 உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. இதில் பாருங்கள், வேர்ல்டு பேரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து இப்போ நடைபெற்றது. இதில் வந்து புதுடெல்லியில் ஜவஹர்லால் நேரு மைதானத்தில் தான் இது நடைபெற்றது. இந்த போட்டி முதல் முறையாக இப்போ இந்தியாவில் வந்து நடைபெற்றிருக்கு. இதில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது பிரேசில். அடுத்தது, ஐசிசி ஒருநாள் போட்டி பேட்ஸ்மேன் தரவரிசையில் முதலிடம் பிடித்த மிக வயதான நபர் யார்? இதற்கான ஆன்சர் ரோஹித் சர்மா. இதில் பாருங்கள், ஐசிசி அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் அப்படிங்கிறது உலக அளவில் கிரிக்கெட்டை நிர்வகிக்கிற அமைப்பு தான் இந்த ஐசிசி. இவங்க வந்து ஓடிஐ, அதாவது ஒன் டே இன்டர்நேஷ்னல் ஒரு நாள் போட்டியில் பேட்ஸ்மேன் தரவரிசை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் முதலிடம் பிடித்தது நம்ம இந்தியாவை சேர்ந்த கிரிக்கெட் வீரரான ரோஹித் சர்மா. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த பட்டியலில் மிக வயதான நபராக இவர் வந்து முதலிடம் பிடித்திருக்காரு. இவருக்கு இப்போ 38 வயது ஆகுது. அடுத்தது, 2025 கிளட்ச் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் மேக்னஸ் கால்சன். இந்த கிளட்ச் செஸ் போட்டி அப்படிங்கிறது அமெரிக்காவில் நடைபெற போட்டி. இது இந்தியாவில் குகேஷ் வந்து 4ஆம் இடம் வந்து பிடித்திருக்காரு. இந்தியாவுடைய குகேஷ் இந்த போட்டியில் 4ஆம் இடம் வந்து பிடித்திருக்காரு. அடுத்தது, சில முக்கியமான புயல்கள் வந்துச்சு, அதை பற்றி பார்க்கலாம்.
இந்தியாவில் 2025 வடகிழக்கு பருவமழை காலத்தில் உருவான முதல் புயல் எது? இதற்கான ஆன்சர் மோந்தா புயல். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மோந்தா அப்படிங்கிற புயல் வந்து உருவாகி இருந்தது. தாய்லாந்து தான் இதற்கு பெயர் வைத்திருந்தது. இந்த மோந்தா அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் வந்து மணமிக்க மலர் அல்லது அழகான பூ அப்படிங்கிறது தான். இது சென்னையிலிருந்து 920 கிலோமீட்டர் தொலைவில் வங்காள விரிகுடாவில் தான் உருவாயிருந்தது. ஆந்திராவுடைய மச்சிலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையில் காக்கிநாடாவில் இது கரையை கடந்தது. அப்போது காற்றுடைய வேகம் மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகமாக இருந்துச்சு. அடுத்தது, தற்போது எந்த நாட்டின் அருகே மெலிசா புயல் உருவாகியது? இதற்கான ஆன்சர் ஜமைக்கா. ஹரிகேன் மெலிசா அப்படிங்கிற ஒரு புயல் வந்து ஜமைக்கா பக்கத்தில் உருவாகியிருந்தது. 1851 ஆண்டுக்கு பிறகு ஜமைக்காவை தாக்குற மிக தீவிரமான புயலாக இது இருந்துச்சு. அடுத்தது, பாதுகாப்பு துறை தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ். தற்போது பணியமர்த்தப்பட்ட ஐசிஜிஎஸ் அக்ஷர் என்ன வகையான கப்பல்? இதற்கான ஆன்சர் ரோந்து கப்பல். இதை வந்து நம்ம இந்தியாவில் இந்தியன் கோஸ்ட் கார்டு ஷிப் அப்படிங்கிறது தான் இந்த ஐசிஜிஎஸ். ஐசிஜிஎஸ் அப்படின்னா இந்தியன் கோஸ்ட் கார்ட் ஷிப் அப்படிங்கிறது நம்ம இந்திய கடற்படைக்காக இந்திய கடலோர காவல் படைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கப்பல் தான் இந்த ஒரு கப்பல். இதை கோவா கப்பல் கட்டும் தளம் தான் அமைத்திருக்காங்க. அடுத்தது, இந்திய இராணுவம் எந்த பெயரில் 25 திடீர் தாக்குதல் படையை உருவாக்குகிறது? இதற்கான ஆன்சர் பைரவ். இந்த படை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திடீர் தாக்குதலை நடத்துவாங்க, எல்லை பகுதியில் நிகழ்த்துவாங்க. இதில் 25 படை அமைக்கிறாங்கல்ல, ஒவ்வொரு படையிலையும் 250 வீரர்கள் இருப்பாங்க. அடுத்தது, பிஎஸ்எஃப் அமைப்பின் விமான பிரிவில் முதல் பெண் விமான பொறியாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் பாவனா சௌத்ரி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்எஃப் அமைப்பில் விமான பிரிவில் முதல் பெண் விமான பொறியாளராக இவங்க நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, சில கூட்டு பயிற்சிகள் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். முதல்ல எக்ஸசைஸ் ட்ரோன் கவச். இது என்ன அப்படின்னா ட்ரோனை எப்படி இயக்கணும் அப்படிங்கிறதுக்கான பயிற்சி. அதே மாதிரி ட்ரோன் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி எதிர்த்து தாக்கணும் அப்படிங்கிறதுக்கான ட்ரோன் எதிர்ப்பு பயிற்சி. அதான் எக்ஸசைஸ் ட்ரோன் கவச் அப்படிங்கிறது. இதில் பங்கேற்ற அமைப்புகள் இந்திய இராணுவம் மற்றும் இந்தோ திபெத்திய எல்லை காவல் படை. இது எங்கே நடைபெற்றது அப்படின்னா கிழக்கு அருணாச்சல பிரதேசத்தில் தான் நடைபெற்றது. அடுத்தது, எக்ஸசைஸ் கொங்கன். இப்போது இது வந்து இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கு இடையில் நடைபெற பயிற்சி. இந்த மாதிரி 2 நாடுகளுக்கு இடையில் நடைபெற பயிற்சி அப்படின்னா நம்ம 3 விஷயங்கள் நோட் பண்ணணும். முதல்ல, அது எந்த 2 நாடுகளுக்கு இடையில் நடைபெறுது அப்படின்னு பார்க்கணும். இது இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கு இடையில் நடைபெறுது. இரண்டாவதாக, இது என்ன வகையான பயிற்சி? இது ஒரு இராணுவ பயிற்சியா, இல்லை கடற்படை பயிற்சியா, இல்லை விமானப்படை பயிற்சியா அப்படிங்கிற நோட் பண்ணோம். இது ஒரு கடற்படை பயிற்சி. அடுத்தது, இது எங்கே நடைபெற்றது அப்படிங்கிற பார்க்கணும். இது பார்த்திங்கன்னா இந்திய பெருங்கடலில் தான் நடைபெற்றது. அடுத்தது, 10வது நாப்ட்ரோலெக்ஸ் எக்ஸசைஸ். நாப்ட்ரோலெக்ஸ் அப்படின்னா நேஷ்னல் லெவல் பொல்யூஷன் ரெஸ்பான்ஸ் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது தான். இது என்னென்னா கடலில் மாசு கட்டுப்பாட்டு பயிற்சி. இது தமிழ்நாட்டில் சென்னை கடற்கரையில் வந்து நடைபெற்றது. அடுத்தது, ஆஸ்ட்ரா ஹிந்த் அப்படிங்கிற பயிற்சி. இந்த பெயரை வைத்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதில் 2 நாடுகள் ஈடுபட்டிருக்கு. ஒன்று ஆஸ்திரேலியா, இன்னொன்று வந்து இந்தியா. இது ஒரு இராணுவ பயிற்சி. இது ஆஸ்திரேலியாவுடைய பெர்த்தில் தான் நடைபெற்றது. அடுத்தது, எக்ஸசைஸ் சமுத்திர சக்தி அப்படிங்கிற பயிற்சி. இது இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கு இடையில் நடைபெற்ற பயிற்சி. இது ஒரு கடற்படை பயிற்சி. இது ஆந்திராவுடைய விசாகப்பட்டினத்தில் தான் நடைபெற்றது. அடுத்தது, இன்ரோக்கன் அப்படிங்கிற பயிற்சி. இது பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய நேவிக்கும், அதாவது இந்திய கடற்படைக்கும் தென்கொரியாவுடைய கடற்படைக்கும் இடையில் நடைபெற்ற ஒரு பயிற்சி. இது ஒரு கடற்படை பயிற்சி. தென்கொரியாவுடைய பூஷன் நகரில் தான் இது நடைபெற்றது. அடுத்தது, ஓஷன் ஸ்கை அப்படிங்கிற பயிற்சி. இது ஒரு பன்னாட்டு போர் பயிற்சி. இதை வந்து ஸ்பெயின் தான் நடத்துகிறாங்க. இது ஒரு விமானப்படை பயிற்சி. இந்த பயிற்சியில் நம்ம இந்தியாவும் பங்கேற்றிருக்கோம். அப்படி பார்க்கும்போது இந்த பயிற்சியில் பங்கேற்க முதல் நேட்டோ அல்லாத நாடு இந்தியாவாக தான் இருக்குது. இது வந்து ஸ்பெயினில் தான் நடைபெற்றது. அடுத்தது, த்ரிஷூல் அப்படிங்கிற பயிற்சி. இது ஒரு முப்படை பயிற்சி. நம்ம இந்தியாவுக்குள்ளாடே நடைபெற முப்படை பயிற்சி. இது குஜராத் மற்றும் ராஜஸ்தானை ஒட்டிய பாகிஸ்தான் எல்லையில் இந்த பயிற்சி வந்து நடைபெற்றது. இது வந்து அக்டோபர் 30ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றுட்டு இருக்கு. ஓகேவா? இந்த பயிற்சியில் 20,000 இராணுவ வீரர்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க. அடுத்து, புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் பார்க்கலாம். மகாத்மா காந்தி அண்ட் த என்விரான்மெண்ட் அப்படிங்கிற புத்தகம். இதை டிஎன் கோஷோ அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. மகாத்மா காந்தியுடைய சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை தொடர்பான பார்வை எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. மகாத்மா காந்தி என்ன தெரிவித்திருக்காரு அப்படின்னா, பூமி அனைவரின் தேவைக்கும் போதுமானது, ஆனால் அனைவரின் பேராசைக்கும் அல்ல அப்படின்னு தெரிவித்திருக்காரு. அடுத்தது, 107 டேஸ் அப்படிங்கிற புத்தகம்.
இதை கமலா ஹாரிஸ் வந்து எழுதியிருக்காங்க. இவங்க இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. அமெரிக்காவுடைய 49வது குடியரசு துணைத் தலைவராக இவங்க இருக்காங்க. இவங்களுடைய அரசியல் அனுபவத்தை பற்றி இந்த நூலில் எழுதியிருக்காங்க. அடுத்தது எ சன் ஃப்ரம் த சவுத் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இது தெற்கிலிருந்து ஒரு சூரியன் அப்படிங்கிற நூலுடைய மொழிபெயர்ப்பு. இதை தமிழக பள்ளி கல்வித்துறை தான் இப்போ மொழிபெயர்த்திருக்காங்க. இதை தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து வெளியிட்டிருக்காரு. தெற்கிலிருந்து ஒரு சூரியன் அப்படிங்கிறது முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களை பற்றியது தான் இந்த ஒரு புத்தகம். அடுத்தது தே வில் ஷூட் யூ மேடம் அப்படிங்கிற புத்தகம். இது வந்து ஹரிந்தர் பவிஜா அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. இவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட், இவங்க ஒரு இதழியலாளர். இவங்களுடைய நினைவு குறிப்பு தான் இது. அதாவது இந்த மாதிரி ஜேர்னலிஸ்டெல்லாம் ரொம்ப ஆபத்தான பகுதிகளில் வந்து செய்திகள் சேகரிக்க போவாங்க. மெயினாக தீவிரவாதிகள் இருக்கிற மாதிரிப்பட்ட இடங்கள்ல எல்லாம் போகும்போது அவங்கள பற்றிய செய்திகள் சேகரிக்கும் போது அவங்க வந்து ஈஸியாக அவங்கள வந்து சுட்டு கொண்டுருவாங்க. அதனால தான் இந்த மாதிரி ஒரு பேரை போட்டிருக்காங்க. தே வில் ஷூட் யூ மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அபவ் அண்ட் பியாண்ட் அப்படிங்கிற புத்தகம். இது வந்து சிவகுமார் மோகனா அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இந்தியாவுடைய விமான போக்குவரத்து சாதனை பற்றிய தான் இது விவரிக்குது. மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம் மோகன் நாயுடு. அடுத்தது முக்கியமான சில மனிதர்கள் இறந்துட்டாங்க, அதை பற்றி பார்க்கலாம். மருத்துவரான மாதங்கி ராமகிருஷ்ணன் வந்து இறந்துட்டாங்க. இவங்க தீக்காயம் மற்றும் ஒட்டுறுப்பு சிகிச்சை முறையுடைய முன்னோடி அப்படின்னு அறியப்படுறாங்க. இவங்க வந்து கொலாஜன் மெம்பரைன் அப்படிங்கிற திசு புரத பட்டைகளை வந்து கண்டுபிடித்திருந்தாங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா தீக்காய சிகிச்சைக்கு இதை பரவலாக பயன்படுத்துகிறாங்க. கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீக்காய சிகிச்சை பிரிவை வந்து இவங்க நிறுவியிருக்காங்க. அடுத்தது ஷார்ட் நியூஸ் ரெஃபரன்ஸ், அதையுமே பார்க்கலாம். தமிழக அரசு ஒரு உத்தரவிட்டிருக்காங்க. என்னென்னா, நோயாளிகளை இனி மருத்துவ பயனாளர்கள் அப்படின்னு தான் அழைக்கணும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி தெருக்கள், சாலைகள், நீர்நிலைகளில் இருக்கிற ஜாதி பெயர்களை நீக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க. இந்த ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதிக்குள்ளாடி ஜாதி பெயர்கள் நீக்கிடணும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. தெருக்களுக்கு தமிழக அரசு சில பேர்களை பரிந்துரையும் பண்ணியிருக்காங்க. திருவள்ளுவர் பெயர், ஔவையார் பெயர், கபிலர் பெயர், சீத்தலை சாத்தனார் பெயர், இதெல்லாம் நம்ம வைக்கலாம் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி குளம் மற்றும் நீர்நிலைகளில் கூட நம்ம வந்து ஜாதி பெயர்கள் நீக்கிடணும். அதற்கு பதிலாக ரோஜா, மல்லி, குறிஞ்சி இந்த மாதிரிப்பட்ட பெயர்கள் கூட வைக்கலாம் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது அமித்ஷா வந்து இப்போது ஜோகோ நிறுவனத்துடைய மின்னஞ்சலுக்கு வந்து மாறியிருக்காரு. அவருடைய மெயில் ஐடி amitsha.bjp@zogomail.com அப்படிங்கிறது. எதனால் அப்படின்னா, உள்நாட்டு தகவல் தொழில்நுட்பத்திற்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஜோகோ நிறுவனத்துடைய தலைமையகம் வந்து சென்னையில் இருக்குது. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் இது. உணவுப் பொருட்கள் மீது ORS வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு இப்போ தடை வச்சுருக்காங்க. இதை வார்த்தையாகவோ முத்திரையாகவோ துணை பெயர்களாகவோ பயன்படுத்தக்கூடாது. என்னாச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் ORS அப்படிங்கிறது நமக்கு வயிற்றுப்போக்கு அல்லது வந்து வெயிலில் அதிகமாக நேரத்தில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடம்புல வந்து நீர் இழப்பு வந்து ஏற்படும். நம்மக்கிட்ட வந்து ரொம்ப நீர் பற்றாக்குறை உடம்புல ஏற்படும். அப்போ வந்து டாக்டர்ஸ்லாம் வந்து ORS வந்து நமக்கு பரிந்துரை பண்ணுவாங்க. அப்போது WHO அமைப்பு வந்து ஒரு ORS வந்து நமக்கு தந்திருக்காங்க. அவங்க ஒரு ஃபார்முலா தந்திருக்காங்க. அதுதான் நம்ம வந்து மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி சாப்பிடணும். ஆனால் நம்ம கடைகளில் போய் கேட்கும்போது அவங்க என்ன கேட்குறாங்க, உங்களுக்கு ORS பவுடர் வேணுமா அல்லது ORS ஜூஸ் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளும் எதுக்கு பவுடரை வாங்கி கலக்கி குடிச்சிட்டு இருக்குது, அதுக்கு பதிலாக நம்ம ஜூஸே வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜூஸ் அப்படின்னு கேட்குறோம். அந்த நேரம் அவங்க வந்து இந்த ORSL எடுத்து தராங்க. இந்த ORSL அப்படிங்கிறது உண்மையாகவே ORS கிடையாது. அதுலேயே குறிப்பிட்டிருப்பாங்க இது ஒரு ORS கிடையாது அப்படின்னு. ஆனால் ரொம்ப குட்டியாக, ரொம்ப சின்னதாக வந்து அதை குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ நிறைய பேர் என்னென்னா ORS நினச்சி இந்த ORSL வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த ORS அப்படிங்கிறது துணை பெயர்களாக கூட பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி வேறு ஒரு இதில், அதாவது உண்மையான ORSல பயன்படுத்தலாம், ஆனால் வேறு பொருட்களில் ORSை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் தான் இந்த உத்தரவை போட்டிருக்காங்க. அதாவது FSSAI அமைப்பு, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு. அடுத்தது நீரஜ் சோப்ரா. இவர் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் 2020 தங்கம் ஜெயிச்சிருந்தார். இவருக்கு இந்திய ராணுவத்துடைய கௌரவ லெப்டினன்ட் கர்னல் பதவி வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். நம்ம இந்திய ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவிவேதி அப்படிங்கிறவர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஃபுல்லும் பார்த்தேன் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.